தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 31 வசனத்தை, அதிலே அநேக காரியங்கள் தேவன் எதிர்பார்க்கிற எங்களிடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் என் ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லி போட்டு 32 வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறாரு. என்னத்தை சொல்லிப்பட்டு சொல்றாரு? 29 இருந்து சொல்றாரு. என்ன, இந்த காரியங்கள் இருந்தால் அவன் எங்க போவான் என்பதாக இங்க சொல்றாரு. 29 இருந்து அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாச, குரோதம், பொறாம, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வர்மம், புறங்கூறுதல், அவதூறு, தேவ பகைஞர், துரோகம், அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவருமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படி நாங்க இருப்போமாய் இருந்தா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமை அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தை பிரியப்படுவெல்லாம் இருக்கிறார்கள். இந்த மேல 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையும் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையில இருக்குமாய் இருந்தால் அவனுக்கு மரணம் என்ற இந்த பூமியில பிறந்து மறிக்கிறதை ஆண்டவர் இதுல சொல்லல. நித்திய மரணம், பாதாளம், நரகம், தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுகிற காரியம் என்பதை என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த 29வது வசனத்தில இருந்து 31வது வசனம் வரையும் தேவன் சொன்ன அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தா இந்த நாள்ல அதை நாங்க விட்டுவிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா, நித்திய மரணம் வேண்டுமா, உனக்கு என்னுடைய சமூகம் வேண்டுமா, கந்தகமும் அக்கினியும் எரிகிற பாதாளம் வேணுமா என்பதாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களிடத்துல கேட்கிறார். இந்த நாள்ல என் ஆண்டவர் இந்த பவுலை கொண்டு ரோமர் அதிகாரத்தில் இது எழுதினக்கு காரணம் எங்களை பயமுறுத்துவதற்கோ, எங்களை வெறுப்பதற்கோ, எங்களை தள்ளி விடுவதற்கோ அல்ல. இப்படி இருந்தா மனம் திரும்பு, உன்னை மாற்று, மனம் திரும்பி தேவ சமூகத்துல வா, தேவன் விரும்புகிறபடி வாழு என்பதாக எங்கள் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறபடியால் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறார், உணர்த்துகிறார். ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால், புத்தி உள்ளவர்களாய் இருந்தால், இந்த தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாய் இருந்தால் அதற்காக நாங்க எதையும் இழக்க நாங்க தயங்க மாட்டோம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களிடத்துல இருக்கக்கூடாது என்று இந்த ரோமர் 31 அதிகாரம் 29 இருந்து 31வது வசனம் வரையும் சொல்லுகிற இந்த காரியத்தை அவர் அருவருக்கிறார், வெறுக்கிறார் என்று தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறார். அதுல இருந்து வெளியில வர, மனம் திரும்ப ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.